அதிமுக போட்டிருக்கோம். 74க்கு வந்துருச்சு. கொளத்தூர்ல ஸ்டாலின் வந்து 5000 ஓட்டுல மட்டும்தான் ட்ரைல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20,000 பக்கம் இருந்தது 5000 குறைஞ்சு. எனக்கு பாப்போம். ஏகே மாஃபியா வந்திருக்காரு, சொல்லுங்க மாஃபியா. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு ஸ்பேஸ் போடாதானே இப்ப ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கானு ஜிப்சி. யாரு? ஆமா, இந்த குடிகாரன் நைட்டு தானே போடுவானுங்க. அதுக்குள்ளே ஆட்சி அமையணும் இன்னும். டேய் அதுக்கு பெரும்பான்மை ஒண்ணு வேணும்டா, இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ளே கன்ஃபார்மே பண்றானுங்க. இல்ல கபிலன், இப்ப போற ஃபோர்ஸ்ல பெரும்பான்மையெல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்சு 75 80 80 60 40 70 80 இப்படிதான் நிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தொங்க போகுது. அதுதான் பிளான் ஆக்சுவலா. அது அப்படியே நடக்குது ஆக்சுவலா. ஆனா ஒருத்தன் போட்ட பிளான் எப்படி எல்லாராலையும் எப்படி இப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. இந்த கான்ஃபிடென்ட்டா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கும் போது ரிசல்ட்டை யாரோ முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இருக்கோம், நீ பாத்துக்க, நீ இறங்கு, நாங்க இருக்கிறோம், நீ பாத்துக்க. யார் அந்த நாங்க? இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, விஜய் கூட கனவு கண்டிருக்க மாட்டான் இவ்வளவு சீட்டு வரும் அப்படின்னு. அதான் ஃபேக்ட் ஆக்சுவலா. ஒருத்த நாடுல திமுக முன்னல, பட்டுக்கோட்டையில திமுக முன்னல. ஏன் நான் வந்து மைக்கை வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்குறேன். ஆனால் மைக்கில் வந்துட்டு யாரும் பேசமா தெரில, வந்துட்டு அப்படி இறங்கிடுறீங்க. வருஷம் இருக்கு வந்துடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். இது மாரிதாஸ் ஒரு இது போட்டிருக்கான் பாத்தீங்களா, நான் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். என்னங்க மாரிதாசையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறீங்க. மாரிதாசனை தேர்தல் ஆணையம் ப்ரோ, நீங்க ஸ்பேஸ்ல இருக்கீங்க, இது வரைக்கும் பேச நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல கேட்டுதாங்க இருக்கேன். அந்த விஷயத்தை தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல. ஓ சரி சரி, அதான் 105 அந்த இதுதானா? ஆமா ஆமா ஆமா, சரி சரி. நான் மேபி அந்த டைம் விஜயராஜ் சொன்னாரு, அதுதான் சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே, சாரி ப்ரோ. இப்போ என்னதான் கதை வெயிட் பண்ணோம், தொங்கிட்டு இருக்கோம். என்ன ரிசல்ட் தெரியல, யாருக்குமே தெரியாத ஒரு ரிசல்ட். இன்னமும் ஒரு கன்ஃபார்மான ரிசல்ட் எதுவுமே இல்ல. சீட் என்னமே எதுவுமே கன்ஃபார்ம் சொல்லல, முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. மிஷன் என்ன எண்ணி முடிக்கல. அசோக் ப்ரோ, யாருக்கு மெஜாரிட்டி இல்ல, கரெக்டா? ஆமா, இப்போதைக்கு இல்ல. உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு தெரிஞ்சு எண்ணி முடிக்கும் போதும் யாருக்கு இருக்காது வராதுன்னு தான் தோணுது. ஏடிஎம் டஃப் இல்ல மேல வர்றதுக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல யாருக்கும் மெஜாரிட்டி வராது, கரெக்டா? இல்ல, இதுக்கு மேல யாருக்கும் மெஜாரிட்டி வராது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 எம்எல்ஏ இங்க இருந்து டிஎம்கேல இருந்தோ ஏடிஎம்கேல இருந்தோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு. தூக்குவாங்க. அதான் கூவத்தூர்ல அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே. எனக்கு முடியும், எனக்கு இது ஃபுல்லா முடியும் போது விஜய் மேல இருக்க மாட்டான், ஏடிஎம்கே தான் மேல இருக்கும். அது எனக்கு கான்ஃபிடண்டா இருக்கேன். பொறுத்து இருந்து மணி இப்பதானே 12 ஒரு ஜிப்சி ப்ரோ, அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே லீட் பண்ற எந்த சீட்டுமே அவங்க குறையவே இல்லை, கரெக்டா? அவங்க வந்து நல்ல மாதிரி இருக்காங்க. சோ இப்ப கம்மியா இருக்கிற அந்த டிஎம்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற சீட்டையும் ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற சீட்ஸை வந்து ஒரு 30% அவங்க இது ஷீட்டை கன்வெர்ட் பண்ணா கூட நிறைய சான்ஸ் இருக்கு அவங்க மேல வரும். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு முடியும் போது டாப்ல வந்து ஏடிஎம்கே இருக்குன்றது என்னோட ஃபீல். எண்ட் ரிசல்ட்ல டாப்ல வந்து ஏடிஎம்கே இருக்கும். பிஜேபி கூட கூட்டணி வைக்கலன்னா அதிமுக எப்போ 80 தாண்டி போயிருக்குங்க. இதெல்லாம் எனக்கு டாப்ல இருக்கோ இல்லையோ, எனக்கு விஜய் விட ஒரு சீட் அதிகமா இருந்துட்டா போதும். வேறெல்லாம் எனக்கு எதுவுமே நான் ஆசைப்பட்டேன். இல்லைங்க, பாப்போங்க, டவுட் தான், பாப்போம் இருங்க. மணி 12:30, 1 மணி ஆகுது, 12:45. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி, இப்போ 2:30 போல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். 3 மணிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்துடும். இந்த காங்கிரஸ் சொன்னீங்களே, யாரா விஜயராஜ், நீங்க தானே சொன்னீங்க காங்கிரஸ் செல்வ பெருந்தகை 23,911 வாக்கு வித்தியாசத்துல பின்னாடி. இல்ல ப்ரோ, காங்கிரஸ் ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா அவனுக்கு 28மே தோக்கணும். அவனுக்கு ஜெயிச்சானுங்க. அவங்களுக்கு நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கறதே அதிகங்க தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு. நான் உண்மையிலே சொல்றேங்க, ஓட் பேங்க் அவங்களுக்கு ரொம்ப கம்மிங்க. அவங்க டிஎம்கேவோட தயவால தான் அவங்க வந்து சர்வைவல் ஆயிட்டு இருந்திருக்காங்க ஆஃப்டர் 2000க்கு அப்புறம். சொல்றேன், டிஎம்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கலாம். அதாவது விஜய் பிரபாரம் முன்னிலைப்பா, விஜய் பிரபாரம் விருதாச்சலத்திலயும் சரி, இதுல விருதுநகர்லயும் முன்னிலை. விஜய் பிரபாரம் ஜெயிச்சிடும் நினைக்கிறேன் அந்த பையன். டிவிகே கிட்ட காங்கிரஸ் தள்ளி விட்டுருந்தா பிஜேபிக்காரங்க டிவிகே போட்ட ஓட்டெல்லாம் எதுவுமே விழுந்திருக்காது. அந்த லாஜிக் அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம், அதை கூட யூஸ் பண்ணல.
என்ன போதோ தமிழ்நாடு போ. இந்த எலெக்ஷனுக்கு பெரிய கலவரம் ஒன்று பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க. என்ன பண்ண போறானுன்னு தெரியல. மெட்ராஸ் பையன் அப்டேட் சொல்லுங்க. இருக்கீங்களா மெட்ராஸ் பையன்? வாங்க வாங்க சொல்லுங்க வாங்க. மோஸ்குட்டி அப்டேட் இருந்தா சொல்லுங்க. குமாரபாளையம் தொகுதி நாமக்கல்ல வந்து என்னையா நினைப்பாங்க? இப்படி எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா என்னையா நினைப்பாங்க பாக்குறவங்க? என்னையா மைக்ல உட்கார வச்சிருக்கேன், ப்ரோ, கீழே வேற வெயிட் பண்றாங்க. குமாரபாளையம் தொகுதியில வந்து ஏடிஎம்கே வந்து 2000 ஓட்டுல தான் தேர்ந்தெடுத்தாங்க. தங்கமணி கேண்டிடேட். சேலம் வடக்கு வந்து 4000 ஓட்டு லீடிங் டிவிக்கே. கேஎன் நேரு 4000 ஓட்டு லீடிங். ப்ரோ இந்த ஸ்டார் கேண்டிடேட்லாம் மோஸ்ட்லி அட் எண்ட் ஆஃப் எலெக்ஷன் அவங்கலாம் வின்னு தான் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் லீடு ட்ரையல் அதெல்லாம் பாக்குறதே வேஸ்ட். உதயநிதி ஸ்டாலின், கேஎன் நேரு, அன்பில் மகேஷ், எஸ்பி வேலுமணி, மேபி இவரு தங்கமணி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கடைசி ஸ்டேஜ்ல வந்து 99% உங்க வின்னு தான் வரும். ஆனா ஒண்ணு எழுதி வச்சுக்க, திமுக ஆளுங்கட்சியா பாத்தில, அடுத்த திமுக எதிர்கட்சியா நீ பாப்ப. கொடூரமா வேலை செய்வானுங்க. என்ன இப்ப கலப்பணி செய்வானுங்க ஜிப்சி உட்காந்துக்கிட்டு பாருங்க. இல்ல ஆக்சுவலா அதை வந்து பிஜேபி விரும்ப மாட்டாங்க. திமுகவை வந்து எதிர்கட்சியா இருக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த டைம்ல அதிகமா வேலை செய்வாங்க. எக்ஸாக்ட்லி, போன தடவை இதான் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது 2031 ஒருத்தங்க உள்ள வர்றது கஷ்டம். இல்ல திருப்பியும் திமுக கைதான் போவாங்க. இப்ப நான் முன்னாடி சொன்னேன், இந்த தடவை திமுக ஜெயிச்சதுன்னா 2031 கஷ்டம். இந்த தடவை அதிமுக ஜெயிச்சதுன்னா 2031 அவங்களுக்கு ஈஸி. ஒரு விடுங்க ப்ரோ, இது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா இவனை பத்தி வந்து நமக்கு முழுசா தெரியும். நம்ம ஆன்லைன்ல எவ்வளவு தூரம் பேசணுமோ எல்லாமே பேசிட்டோம். எடப்பாடி முன்னிலைப்பா, ஆஃப்லைன்ல 40 ஓட்டு கிட்ட வித்தியாசத்துல போயிட்டாப்ல. எடப்பாடி கன்ஃபார்ம், டவுட்டே கிடையாது. எடப்பாடி தான் ஜெயிச்சிருப்பா, கன்ஃபார்ம், டவுட் இல்ல. எடப்பாடி தொகுதியில வந்து 9வது சுற்று இப்ப நடந்தது. 9வது சுற்று, 10வது சுற்று கிட்ட இப்ப வரப்போகுது எல்லா தொகுதிக்கும். 9வது சுற்றுல வந்து அதிமுக தான் முன்னிலை நிக்குது. முக்கியமா சாரி, எடப்பாடி தொகுதியில எடப்பாடி தான் முன்னாடி. கலச பக்கத்துல அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 32 வாக்குல அதிமுக தான் முன்னிலை இருக்கு. அங்க திமுக வந்து ஒரு பின்னாடி நிக்குது. கோயம்புத்தூர்ல ஏரியாலாம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கோவையில வந்து ஓட்டை பிரிச்சிருக்கானுங்க ஜிப்சி. கோயம்புத்தூர்ல விசில் ஆமாமா, நல்லா பிரிச்சு கண்டிப்பா ஓட்டு எல்லா இடத்துலயும் பிரிச்சுட்டானுங்க. இது திமுக வாக்கு அதிமுக வாக்குலாம் இல்ல, 2 பேர் வாக்கும் பிரிச்சிருக்கிறாங்க. முக்கியமா நாம் தமிழ் கட்சி வாக்கு மொத்தமா போயிருக்கு அந்த பக்கம். இவன் 5 வருஷம் ஆட்சி பண்ணுனாதானே இவன் என்ன எப்படிப்பட்ட ஒரு முட்டி மோதிக்க, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. மோதிக்க, முட்டி மோதிக்க 2. ஆனா திமுக வந்து அதுக்கான கூலி அவனுங்களே தோண்டிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். மேலூர் தொகுதியில வந்து எப்பா ஃபர்ஸ்ட் முதல் வெற்றி. மேலூர் தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் ஜெயிச்சிட்டாருப்பா. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்களா? நியூஸ் வந்துருச்சு. முதல் வெற்றி மேலூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி. நம்ம பேசுறதுக்கு ஆப்போசிட்டாவே போகுது. காங்கிரஸ் காங்கிரஸ் வருது. காங்கிரஸ் சொல்றீங்களே. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒட்டி கேக்குறான்னு நினைக்கிறேன். யாரு நமக்கு ஓரவஞ்சனம் பண்றதுக்குனே இருக்கு. ஆமா, டிவி காட்டுறாங்க. இப்பதான் காங்கிரஸ் பத்தி கழுவி ஊத்திட்டோம். காங்கிரஸ் தான் வரவே கூடாது. காங்கிரஸ் ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் அவனுங்களுக்கு போயிருவாங்க பயத்துல சுத்திட்டு இருந்தா அவனுங்க தான் முதல் சீட்டு ஜெயிக்கிறாங்க. 3 இடத்துல பிஜேபி லீடிங். நீங்க அட்லீஸ்ட் அதுலயாவது ஒன்று சொல்லிக்கலாமேடா. இப்பதான் காங்கிரஸ் கழுவி ஊத்திட்டோம். அவரு ராகுல் காந்தி எல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு கூட தயாரா இல்ல. அவரெல்லாம் வந்து ஓப்பன்னா அவரெல்லாம் டிவிக்கு சப்போர்ட். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு, நம்ம மக்களுக்கு என்னதான் ஆச்சு, அந்த இடத்தான் பொண்ணும். விஜய் ஜெயிக்கிறா தோக்குறா அதை விடுங்க, காங்கிரஸ்காரன் தான் முதல்ல ஜெயிச்சிருக்கா. இது ராகுலுக்கே ஷாக்கு. சென்னை ஏரியால எனக்கு தெரிஞ்சு திமுக விட அதிமுக
நிறைய இடத்துல வந்து முன்னிலை வந்திருக்கு. என்னங்க இது பார்த்து சொல்லுங்க ரெண்டாவது கபிலன், இடத்துல எனக்கு இந்த மதுரை வாயில் சொல்லுங்க. அநியாயத்துக்கு பம்பரமா சுத்தினாங்களே ஏடிஎம்கே. பாக்குறாருங்க, திருச்சியில எல்லா இடத்துலயும் விசில், ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதிமுக ரெட்டல, அதுவும் 5000 வாக்கு வித்தியாசம். மீதி எல்லாத்துலயும் 10,000, 12,000, 5,000. திருவெரும்பூர் மட்டும் 650 வாக்கு வித்தியாசம். அதை பார்ப்போம். 59 அதுதான் ப்ரோ இடத்துல முன்னிலை நிற்குது அதிமுக. பாஜக 4 இடத்துல முன்னிலை நிற்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடத்துல முன்னிலை நிற்குது. அமமுக வழக்கம்போல 1. டிஃபரன்ஸ் அதுதான் ப்ரோ. அந்த சென்னை சரௌண்டிங்ல இருக்கிற சென்னை அந்த ஏரியா 45 எல்லா தொகுதி, ஏரியாலுமே வந்து விசில் தான் ஜிப்சி. அந்த 45 தொகுதி கிட்டத்தட்ட சென்னை அந்த எல்லாமேவா? கேசிபிடி பிளஸ் திருச்சி எல்லாமே அப்படிதான் காட்டுது. வெயிட் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணி அந்த பார்ப்போம். 55 தொகுதியிலுமே வந்து ஒரு 5 சீட்டு கூட திமுக ஜெயிக்கிற நிலைமையில இல்ல. என் 50 ஏரியா சீட்டு கடலூர்ல வந்து 740 மார்ஜின்ல காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 தொகுதி ஜெயிப்புன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முன்னிலை வித்தியாசத்துல முன்னிலை நிக்குது. சென்னையில் எனக்கு கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்சு 1 வரும்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன எப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், அங்க அங்க இருக்கு, அங்க காட்டுறதான் சொல்லிட்டு தெரியுறேன் நானு. லீடிங் எப்படி தெரியுமா? யாராவது பார்த்து சொல்லுங்க எனக்கு. லீடிங் வந்து எப்படி மொத்தமா சொல்றது? இல்லை ஏதாவது இருந்துச்சா சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று பேசணும்ல, அதுக்கு இதை பேசணும். டிஎம்கே ஏதாவது ஸ்பேஸ் ஓடுதா? இல்ல, காலையில போட்டாங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அவதார் குட்டி மைக் கேட்டிருக்காங்க, வந்திருக்காங்க. அடுத்து இல்ல, இவனுக்கு வாண்டடா டேக் பண்ணி வம்பால போனாங்க. 1.5 crores எண்ணிருக்கானுங்களாம். அதான் போட்டிருக்கானுங்க. வணக்கம் கபிலன். 2 கோடி எம்ஏஜி அசோக் சார். இல்ல இப்போ 30% தான் போட்டிருக்காங்க 12 நிலவரப்படி நியூஸ்ல. 30% மொத்த வாக்கு பதிவா? ஆமா ஆமா 4.88ல 1, 2, 3 அதான் சொன்னா 3, 3.5 வந்துருச்சு. 1.5 crores எண்ணிருக்கானுங்க 4.88ல. கபிலன் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. டிவிகே ஜெயிக்கிறது பிஜேபி ஏன் செலிப்ரேட் பண்றாங்க? இதைத்தான் நான் கேட்டேன், என்ன கடிக்க வராங்க? இல்ல, ஆட்ஸ் ஆஃப் டிவி ஒர்க், ஆட்ஸ் ஆஃப் டிவிகே பீப்புள். அப்படின்னா கேட்ட சின்னத்தை அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. மேல கரூர் மேட்டர்ல கேஸ் விழாம பாத்துக்கிட்டாங்க சென்ட்ரல்ல, சிபிஐல. எக்ஸாக்ட். அப்புறம் இவருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அங்க அந்த கட்சியில வேட்பாளர்களை இப்ப வந்து நான் சொன்ன எடப்பாடி வந்து சரியான வேட்பாளர்ல போடணும். இப்ப என் தொகுதியில வந்து ஒண்ணு திருமாவளவன், இல்லைன்னா முருகமாறன். திருமாவளவன் பேக் அடிஸ்டாப்ல, முருகமாறனும் பேக் அடிஸ்டாப்ல. அப்ப யாருக்கு அங்க ஸ்கோப் அதிகமா இருக்கும்? 3வது இருக்கிற கட்சிக்கு தான். கரெக்டா? ஆனா அப்பயும் தனி தொகுதினால இந்த ஜாதி ஓட்டுன்றது அப்பயும் இந்த இதுதான் போடுவேன்னு நிக்குது. அது எவ்வளவு 500 வாக்கு வித்தியாசத்துல, 600 வாக்கு வித்தியாசத்துல இப்ப நிக்குது. யாருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் முட்டி நிக்குது. நான் இப்போ மைனட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். டிவிகே செலிப்ரேட் பண்றதை விட பிஜேபியோட ஐயா சிம்பிளா சொல்லணும்னா, வழி கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி நீயும் கொஞ்சம் சேர்ல இந்த ஓரத்துல உட்காந்துக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்ப சீட்டு தொகுதிகள்லாம் ஒதுக்கும் போது அப்பதான் ஈஸ்வர்னு ஒரு பையனை மேல கூப்பிட்டு வச்சு கேட்டேன், டேய் என்னடா அது கேண்டிடேட் போட்டிருக்கிறீங்க, இவ்வளவு கேண்டிடேட்லாம் சரியா இறக்கலாமே, ஏன் நீங்க இப்படி வீக்கா இருக்கு கேண்டிடேட்டு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு மழுப்புலாம் ஒண்ணு சொன்னான். சரி போ, உனக்கு தெரியாது, உனக்கு பெருசா அரசியல் தெரியலன்னு விட்டேன். இது யாருக்கு வழிவகுக்கும்னா 3வதா இருக்கிற கட்சிக்கு தான் வழிவகுக்கும். ஆனா மாற்றம் சொல்லக்கூடிய 2 கட்சி இருக்கு. ஒண்ணு நாம் தமிழர், இன்னொன்னு டிவிகே. இப்ப இந்த 2 கட்சியில வந்து யாரு ஓட்டு அதிகமா அறுவடை பண்ணுவானா, இப்ப விஜய் அறுவடை பண்ணி வச்சிருக்கான். நாம் தமிழோட ஓட் பேங்க் 8% போன இது வரைக்கும் வாங்கின 8% ஓட் பேங்க் எங்க போச்சு? இங்க வந்துருச்சு. விஜய்க்கு தான் கன்வே இருக்கு. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இஸ் பிளேயிங் வெரி ப்ரூட்டல் கேம் டு அகைன்ஸ்ட் அவர் பார்ட்டி. ஏன்னா 2029 அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இது வரைக்கும் ஆட்சி அமைக்காத மாநிலங்கள்ல தன்னுடைய ஆட்சி அமைக்கணும்னு பிஜேபி கங்கணம் கட்டி இறங்கியிருக்கு. ஏன்னா மோடியோட பீரியட் வந்து முடியுது. எக்ஸாக்ட். நல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. இத நான் ஸ்பேஸ்லயே சொல்லியிருந்தேன். அது வந்து எப்படின்னா, இப்ப வெஸ்ட் பெங்கால் பிஜேபி, கரெக்ட், கேரளா, தமிழ்நாடு யார் ஆட்சி அமைச்சாலும் என்னுடைய ஆதரவோட தானே நீ அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு இன்டைரக்டான ஒரு மெத்தடுக்கு வந்துருச்சு. மெசேஜ் தான் அது, டைரக்ட் மெசேஜ். இந்த அதைத்தான் இப்ப இங்க இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற பிஜேபி ஐடிக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதும் காரணமா அப்படிதான் எனக்கு என்னமோ தோணுது. இவங்களுடைய செயல்பாடுகள் அங்க வெளிப்படையா காட்டுது. எப்ப கரூர் மேட்டர்ல எம்மாமல்லி அங்க வரும்போது இங்க அண்ணாமலை முன்னாடி போய் நின்னாரா, எனக்கு அப்பயே ரைட்டு ஜிப்சி தான் முதல்ல போட்டாப்ல தாமரையில விஜய் உட்கார வச்சு. சரி, அதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்க.
பிஜேபி எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பொறி எங்க தெரியுமா எனக்கு தட்டுனுச்சு. எனக்கு முன்னாடி ஜிப்சிக்கு தட்டுச்சு. எனக்கு எங்க தெரியுமா பொறி தட்டுனுச்சு. அது எப்படிடா அது கேட்ட உடனே விசில குட்டிங்க. மேனிபுலேட் பண்ணிருக்காங்களோ இந்த எலெக்ஷன். கட்சி கொடியில யானை சின்னம் இருந்தது. ஒரு கண்டனம் ஒன்றும் தெரியல. உயிருள்ள ஒரு உயிரினங்களை கட்சியில சின்னமா வைக்க கூடாது. எப்படி வச்சீங்க? அங்கேயும் கண்டனம் தெரிவிக்கல. சொல்லி வச்ச மாதிரியே நடக்குது. மேஜர் ரோல் ஏதாச்சும் ப்ளே பண்ணிருப்பாங்களோ மிஷின்ல. சொன்னா அப்புறம் அது நம்ம விஜய் ஃபேன்ஸ் மாதிரி பண்ணோம். வேற வழி கிடையாது. சரியா தப்பா அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணோம். ஆனா இங்க மறைமுகமா பேக்கப் பண்றாங்க. பிஜேபி மறைமுகமா டிவிகேக்கு பேக்கப் பண்றாங்கன்றது எழுதப்படாத உண்மை. இப்ப அடுத்து இப்ப நாளைக்கு இப்ப சரி இவன் வந்து இப்ப பெரும்பான்மை வாங்கிட்டான், இல்ல வந்து ஒரு 110 தொகுதி இல்ல ஒரு 100 தொகுதி கையில வச்சுக்கிட்டான். அதிமுக ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. கரெக்டா? கரெக்ட். அப்ப யாருக்கு இவங்க 2 பேருக்குள்ள மீடியேட்டர் யாரு? யார் பேச்சுவார்த்தை நடத்துவா? கம்பல்சரி பிஜேபி. அப்புறம் இங்க பாருங்க, மாரிதாஸ், கஸ்தூரி இவங்களோட டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுமே. இப்போதைக்கு 14% வாங்கிருக்குங்க டிவிகே. அவங்களோட கணக்குக்கு டிஎம்கே இருக்க கூடாது, அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். டிஎம்கே நீங்க தமிழ்நாட்டுல காலி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த வேற ஒரு கட்சியை வச்சு உட்கார வச்சு டெம்பரரி ரீப்ளேஸ் பண்ணி அந்த கட்சி எப்படி வேணாலும் நீங்க ஈஸியா காலி பண்ணிடலாம். அந்த இடத்துல நம்ம மறுபடியும் வந்து உட்காந்துலாம். இதுதான் அவங்க பிளான். அவங்களுக்கு தேவை டிஎம்கே காலி பண்ணணும், அவ்வளவுதான் எய்ம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வரைக்கும் சோஃபார் மக்களே, இது வரைக்கும் சோஃபார் டிவிகே கட்சி வந்து 14.4% ஓட்டு வாங்கியிருக்கு. திமுக வந்து 13.4% ஓட்டு வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே 12% ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனா சீட் கன்வர்ஷன் டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போயிருக்கு, டிஎம்கேக்கு வரல. இல்ல சீட்டு கூட இப்ப என்ன ஒண்ணு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜெயிக்கிறது என்ன முன்னிலை தானே இப்ப சொல்றோம். இது வரைக்கும் இது பர்சன்டேஜ். சீட்டு வந்து இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. முன்னிலை வந்து பாத்தீங்கன்னா 10,000 வாக்கு 8,000 வாக்கு. இப்ப வந்து சென்னை ஏரியா எல்லாம் மொத்தமா போயிருக்கு. மொத்தமா 15,000 16,000 18,000 திமுக கோட்டை இத்தனைக்கும் மொத்தமா வசூல். இன்கேஸ் ஃபியூச்சர்ல எடப்பாடி ஏதாச்சும் பிஜேபியோட முறுக்கினார்னா கன்ஃபார்மா இவங்க அலைன்ஸ் கூட்டு வந்துருவாங்க டிவிக்கு. அது வெயிட் பண்ணுங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் தாண்டி நாடாளுமன்றத்தை ஒட்டி வருதுல்ல, அப்ப பாருங்க. ஸோ டிவிக்கே பிஜேபி நம்ம அலைன்ஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏடிஎம்கே ஏதாச்சும் கொஞ்சம் முறுக்கிட்டாங்கன்னா பிஜேபியோட இங்க பாருங்க. சிவகாசியில கீர்த்தனா எனக்கு என்ன மிஷின்ல ஏதாவது வச்சுட்டானுங்களா? எனக்கு உண்மையிலே சந்தேகமா இருக்கு. ஜிப்சி என்ன ஜிப்சி நடக்குதுங்க? எங்க அண்ணன் மேனிஃபெஸ்டோல இருக்க நல்ல ஸ்கீம் 4 சொல்லுங்க. இந்த ஒயிட் பேரை முதல்ல எல்லாரும் புடிக்கணும். முதல்ல இது வாய் வச்சுது வந்த சகுனமே சரியில்லை. அப்ளை பண்ண ரெடி. 6 சிலிண்டர் ஒய் மறக்காத. நான் போறேன், நான் ட்விட்டர் விட்டு போறேன். எனக்கு இனிமேல் இங்க இருக்க புரியல. நான் போறேன். 6 சிலிண்டர் வாங்கி போட்டா கடை போடலாம்னு தான் இருக்கிறோம். வடா பஜ்ஜி தாய்மாமன் சீர் வாங்குறது ரெடி. ஸ்பேஸ் இன் டைம் சொன்னீங்க. ஒயிட் பேர் ப்ரோ 6 சிலிண்டர்லாம் அவன் கொடுக்க மாட்டான். டிஎம்கே பிஜேபி மேல போட்டுவான். ஓட்டு போட்டவெல்லாம் ஐயோ அம்மான்னு கதறுவான், வெயிட் பண்ணுவான், அனுபவிக்கிட்டான். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கரெக்ட். நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஓட்டு பண்ணலாம் வாயு வயிற்றுல அடிச்சுன்னு சாகணும். யோசிக்காத முட்டாள்தனம் பண்ணி எல்லா ஸ்கீமுக்கும் போய் ஆமா ஆமா சொல்லிட்டு வரும்போது தெரியும் உங்களுக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஸ்பேஸ் 6:30 மணிக்கு கரெக்டா சொல்லி போட்டீங்க. ஐடி டீஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு டைம் சொன்னீங்கன்னா பண்ணிட்டு நாசமா போகலன்னு கிளம்பி இல்ல. அது சொல்லலையே. அது ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மொசக்குட்டி ஐடி டீஆக்டிவேட் கன்ஃபார்ம். இந்த பரதேசி நாயனை நம்பி சவால் விட்டது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. மொசக்குட்டி சைகை தமிழரசர் மொசக்குட்டி தாக்கப்பட்டாரு. மாவட்டமும் எங்க மாவட்டமும் மகாமட்டம் ப்ரோ. நல்லா கனவுல கூட நினைச்சு பார்க்கல நாமக்கல்ல இப்படி ஒரு நிலைமெல்லாம் இருக்கும். திருநெல்வேலி தான் ரொம்ப மோசம் ப்ரோ. சொல்லுங்க. விஜய் ஜான் ஆரோக்கியசாமி சென்னையில பனையூர்ல ஆலோசனை. ஐயா காலையில ஓட்டு எண்ணும் போது எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு எண்ணும் போது சிஆர்எஃப் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எங்க நிக்குது? பனையூர் ஆபீஸ்ல. எப்படி எப்படி ரிசல்ட் இன்னும் வரவே இல்லை.
8:30 மணிக்கே எப்படி காலையில வந்துச்சா பிளாஷ் நியூஸ் வந்துச்சா? 8:30 மணிக்கு எப்படி நீங்க பனையூர்ல சிஆர்எஃப் போலீஸ் தமிழ்நாடு போலீஸை எப்படி அங்க இறக்குனீங்க? கூடுதல் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வேற நியூஸ். எப்படி 11 வாக்கு வித்தியாசத்துல நீங்க கொண்டு போய் நிப்பாட்டினா சரி ஓகே ஏதோ ஒண்ணு பண்றீங்க அர்த்தம். இப்பயே கொண்டு போய் இறக்கிட்டாங்க. எப்ப? காலைல 8:30 மணிக்கு. சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான ஆரோக்கியமுடன் ஆலோசனை. அவங்க கூட என்னடா ஆலோசனை? இப்ப யாரு என்ன சொல்லி அந்த நியூஸை இங்க கன்வே பண்றதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன் ஜிப்சி, நமக்கு மூளை கொஞ்சம் அதிகமா வேலை செய்ய ஜிப்சி. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இனிமேல் தப்பு. ஒருவேளை நம்மள ட்விட்டர்ல வராம மூடிட்டு இருந்தாலும் நடந்திருக்குமோ ஒழுங்கா? என்ன பண்றது? இங்க பாருங்க, நம்ம கரெக்டா யோசிச்சு வச்சிடுறோமா? ஸ்பேஸ் போட்டு இப்படி பண்ணாதான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்குங்களா? கன்னியாகுமரி மொத்தமா பாருங்க டிஎம்கே காரங்க வந்து உங்களை அடிக்க போறாங்க பாருங்க. யோ நான் தான் உட்காந்து நான் தான் சிஎம் டிஎம்கே எல்லாம் தோல்விக்கு அவங்க தான் ப்ரோ காரணம். அவங்க கரூர்ல எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதது ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது தப்பு, அந்த எலெக்ஷன் நெருங்க அந்த ஒரு 4-5 பாலியல் அதெல்லாம் சொல்லாதீங்க. ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கட்டும். ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கட்டும். நீங்க இனிமேல் இங்க பாருங்க இனிமேல்லாம் குறை சொல்லிடலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. மணி 1 ஆச்சு. இல்ல குறை சொல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்க ரூட் எங்க போகுதுன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று செட் பண்றாங்க. யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் தனியா நின்று ஜெயிக்க முடியும், பெரும்பான்மை வாங்க முடியும் அப்படின்றத ஒரு ஸ்டாண்ட் இங்க செட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட செட் பண்றாங்க. 108 தொகுதி முன்னிலை. இதுல யார் ஜெயிக்க போறா? 13,000 வாக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈரோடுலயே பாத்தீங்கன்னா 4 தொகுதியில அதிமுக டிவிகே. இப்ப இதுக்கு நடுவுல என்ன நியூஸ் வந்துச்சு? உடனே அறக்க பறக்க ஜானகிரசாமி விஜய் பார்க்க வராப்புல. மேட்டர் என்ன ப்ரோ? எல்லா இதுலயுமே இப்ப அரௌண்ட் அந்த 104 to 108 அந்த ரேஞ்சில தான் காமிக்குது. ஸோ 100 and above தான் இதுவாகும் போல பார்த்தா. புரியல. அவனுங்களுக்கு ஒரு 15 சீட்டு தேவை. 15ல இருந்து 20 சீட்டு அவனுங்களுக்கு இப்ப தேவை. கூட்டணின்றது இது 2 கட்சிகள். நீங்க ஆரம்பத்துல இருந்து விஜய் வந்து அதிமுக பெருசா விமர்சனம் பண்ணாம இருந்ததே எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அதை நம்ம கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தோம். ஞாபகம் இருக்கா? எப்பெல்லாம் அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ஜாடமடியா பேசுறது. எடப்பாடி பழனிசாமின்னு வாயிலிருந்து பேரே வரல. ஏன்? இது என்னமோ ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு எழவு தெரியல. அப்போ இனிமே பேசி என்ன ப்ரோ பண்றது? இந்த நாய்களை 5 வருஷம் எல்லாம் சிம்பிள். குழந்தைங்க சென்டிமெண்ட் இன்னும் நம்ம ஊர்ல தாய் சினிமா குழந்தைகள் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த 5 வருஷம் ஓட்டு போட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த 5 வருஷம் இப்ப 2 கட்சி கூட்டணியோட ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்னா, மெட்ராஸ் மைக் கேட்கிறாப்புல பாருங்க. 2 கட்சியும் கூட்டணியோட ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படின்னா, இங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட்டணி ஆட்சி நடந்தது அப்படின்னா, இப்ப இந்த எம்எல்ஏவை அதிமுக வாங்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுடைய எம்எல்ஏவை பதப்படுத்த பார்ப்பாங்க. ஞாபகம் இருக்கா? விஜய் முதல்ல அறிக்கை விட்டானா, எல்லாரும் ஜெயிச்சவங்க உடனே பனையூருக்கு உடனடியாக வரணும். ஞாபகம் இருக்கா? எப்படி போட்ட? எப்படி சொன்ன? இது பேசாம நாலு நீங்க டீம்கே துண்ட போட்டுட்டு பனையூருக்குள்ள போயிடலாமா? கேமரா தான் எடுத்துக்கணுங்க. டிவிக்கு துண்ட போட்டுட்டு பனையூர் வீட்டுல போயிடலாமா? இனிமே சங்கீதாக்கு நியாயம் கிடைக்காதுடா. அது மட்டும் உறுதிடா. போகலாம். அது என்னமோ கரெக்ட் தான். பாவம். இல்ல இந்த லேடிஸ் எல்லாம் வந்து ஒருவேளை அவங்க 1500 கொடுக்கறது 2000 சொன்னாரு. இல்ல ஸ்கீமை பத்தியே யோசிக்கலங்க யாருமே. ஸ்கீம் இது நல்ல ஸ்கீமை பத்தி யோசிக்கல ப்ரோ. அது ரெண்டையுமே அந்த டிஎம்கே ஏடிஎம்கே சொன்ன 2 ஸ்கீமை விட ஒரு ஸ்டெப் அஹெட். சினிமா கிரேஸ்ல தான் போட்டிருக்காங்க. ஏங்க அது கூட இல்ல, சோத்துல விச வச்சிருவான்னு சொல்லி மிரட்டி இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி ஸ்கீம்ல எப்படி பேசுவாங்க? சோத்துல விச வச்சிருவான்னு மிரட்டி இருப்பாங்க. செய்யக்கூடிய ஆளுங்க. ஓகே, வந்தாச்சு. நல்லது பண்ணா ஓகே. வேற ஒண்ணும் கெட்டது பண்ணா வேண்டியதுதான் நம்ம.
இருங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு ரீல்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் வந்து ஆமா கொண்டாட்டம். அண்ணன் ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருச்சு லுக் உங்களுக்கு. செகண்ட் லுக் தான் எக்ஸ்பிரஸ் வந்தெல்லாம் கோடீஸ்வரனே ஆயிடுவான் அடுத்த 5 வருஷத்துல. காமல் ஐயா மேன் ஒயிட் பேசுங்க. ஒயிட் பேர் ஐயா, சொல்லுங்க. நீங்களும் நானும் நீங்க தான் முதல்ல வாழ்த்து தெரிவிச்சீங்க சின்னம்மாக்கு, பின்னாடி நான் தெரிவிச்சேன். நம்ம கூட்டணி அமைச்சுக்கலாம். கபிலன் இருக்காருன்னு நினைக்கிறேன். பெரும்பான்மை நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணும் ஆமா, பிரச்சனை நம்ம இல்ல. கிட்ட பெரும்பான்மை இருக்கு. நம்ம 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம். ஏற்கனவே ஹலோ நம்ம ப்ரோ, நண்பர்கள். ஹலோ ஒரு காரு கேட்கலாமா? சாரா ஓகே. நான் வந்து கேரளால இருந்து ஐத்து ஃபேனு. நான் வேற இங்க ரொம்ப வாய் விட்டுட்டேன், அவ்வளோ வாய் விட்டுட்டேன். என்ன